கல்யாணம் பண்ற நேரத்துல அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்ற? சரளாமா செத்து போயிட்டாங்களா? காந்தி நகர் பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்தை புக் பண்ணன்னு சொன்னல, அங்க நீ மட்டும்தான் போனியா? ஆமா, நான் மட்டும்தான் போனேன். போய் சரளாமாவிய நீ கூட்டிட்டு போயிருக்க. யார் சொன்னது? சரளாமா இறந்து போனது அந்த கல்யாண மண்டபத்துக்கு எதிர்க்க இருக்கிற ரோட்ல தானே தெரிஞ்சதோ, அப்பவே அவங்க மரணத்துக்கு காரணம் நீ தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நோ, அவங்கள அங்க கூட்டிட்டு போனது பேசினது எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல. வேற யாரு? அவங்க நிலைமை தான் இதுக்கு காரணம். அவங்க அந்தஸ்துக்கு இது சரி வராதுன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் சரளாமா செத்து போயிருக்கோம். என்கிட்ட எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டு அவங்க கிட்ட வேற மாதிரி பேசிருக்கல. இவ்வளவு காலமா எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அது நடக்க நான் விட மாட்டேன். அதே மாதிரி தான் இதுவும். டான்ஸ் கிளாஸோட ரிசர்ச்னு சொல்லி அந்த காலனி பக்கம் போய் அங்க இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்குவேனா? முதல்ல உன்னோட ரேஞ்ச், என்னோட ஸ்டேட்டஸ், இதையெல்லாம் அந்த சரளா அம்மா யோசிச்சிருக்கணும். நாம கோபுரத்துல வாழறவங்க, அவங்கெல்லாம் குடிசையில வாழறவங்க கோபுரத்துக்கு ஆசைப்படலாமா? அப்படி ஆசைப்பட்டா அது பேராசை. அதனாலதான் சரளாக்கு அப்படி ஆயிருக்கு. இதுக்கு நீயும் நானும் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ படிச்ச ஸ்கூல், நீ படிச்ச காலேஜ், நீ கட்டிக்கிட்ட சேலையில இருந்து நீ படிச்ச மியூசிக் காலேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணது உன் அம்மா தான். இந்த வாழ்க்கை முழுக்க உன் கூட வாழ போறவன் எப்படி இருக்கணும், எந்த ரேஞ்சில இருக்கணும், எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தானே பைரவி. இப்படி பார்த்து தானே எங்க அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா என்னாச்சு? கல்யாணம் ஆகி 4 வருஷத்துல நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல. சோ உன் லைஃபையே உன்னால டிசைட் பண்ண முடியல. நீ எப்படி ஏன் லைஃபை டிசைட் பண்ணலாம்? ஷட் அப். இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கினா கூட அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து தான் வாங்குவா. பிளாட்ஃபார்ம்ல வாங்க மாட்டேன். அவ அம்மா செத்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். நீ இனி ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவரோட அம்மா சாவுக்கு காரணம் நீ தானே தெரிஞ்சதுன்னா பாலையா என் முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. பாலையா இல்லனா என் வாழ்க்கையில அர்த்தமே இல்ல. சரளமாவை சாகடிச்சு நீ அவர் அனாதையாக்கிட்ட. அந்த வேதனை என்னன்னு உனக்கும் தெரியணும்ல. அவருக்கு இனிமே அம்மா இல்ல, உனக்கு இனி பொண்ணும் இல்ல. பரவி அவளுடைய பாடிய அவங்க அம்மா ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசி அவளை ஒருத்தட பார்க்க கூட முடியாம போயிடுச்சு. சாமுண்டேஸ்வரியோட திமிரால என் அம்மாவும் பைரவி என்னை விட்டு போயிட்டாங்க. என்ன முழுசா ஒரு மனுஷனா மாத்திரம் என் பைரவியோட உடலை கூட என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. அம்மாவும் பைரவியும் போனதுனால நான் ஒரு அநாதன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்னால இருக்க முடியல. அங்க இருந்து கிளம்புனேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு கடைசியில பைத்தியமாவா மாறிட்டேன். எனக்கு தெரியாமலே பல இடத்துல என் பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. எங்க எதுக்கு எதுவுமே தெரியாம நடந்த. அப்படி ஊரா நடப்புணமா சுத்திட்டு இருந்த எனக்கு திடீர்னு ஒரு நாள் கங்கை நதியில என் பைரவியை பார்த்தேன். அவ என்கிட்ட பேசினா. என்ன பாலையா இது? உன் வாழ்க்கையை இப்படி அழிக்கிறதுக்காகவா நான் உன்னை காதலிச்சேன்? என்னையும் உன் அம்மாவையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சவங்கள நீ திருத்த வேண்டாமா? நீ மாறணும், மாறிய தீரணும் பாலையா. நீ யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். அது மட்டும் இல்ல, என் மேல உனக்கு இருந்த காதல நீ என் தங்கச்சி மேலையும் காட்டணும். எனக்கு கிடைக்காத அந்த வாழ்க்கைய என் தங்கச்சிக்கு நீ கண்டிப்பா கொடுக்கணும். கல்யாணிக்கு
உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்னு அவங்க வாயால சொல்ல வைக்கணும். எந்த சாமுண்டேஸ்வரி இந்த பாலையாவை பத்தி கேரா பிளாட்ஃபார்ம்னு கேவலமா பேசினாங்களோ அந்த சாமுண்டேஸ்வரி முன்னாலேயே என் புகழ் என்னன்னு அவங்களுக்கு நான் காட்டினேன். எந்த சாமுண்டேஸ்வரி தன்னோட பொண்ணுக்கு யோகியமானவ இல்ல இந்த பாலையான்னு சொன்னாங்களோ, என்கிட்ட இருந்து என் பைரவியை என் அம்மாவையும் பிரிச்சாங்களோ, அதே சாமுண்டேஸ்வரி தன்னோட 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு என்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. சொல்லுங்க சாமுண்டேஸ்வரி மேடம், இப்ப மட்டும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எப்படி இட்லி ஊத்தணும் சொல்லி கொடுக்கணுமா? சட்னி எப்படி அரைக்கணும், சாம்பார் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணுமா? செருப்பு தச்சவன் பையன் தான் ஆப்ரஹாம் லிங்கன். சின்ன வயசுல வீடு வீடா பேப்பர் எரிஞ்சிட்டு இருந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். இப்போ இந்தியாவுக்கே ஹீரோ. ஒரு மனுஷனுக்கு என்ட்ரி முக்கியம் இல்ல, எக்ஸிட் தான் முக்கியம். எங்க பிறந்தோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சாதிச்சோங்கிறது தான் முக்கியம். கல 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 ஜல 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 நதியின் நடையில் அங்கே சங்கீதமே இல்லையா? பாலா, பாலா, ஏ கிருஷ்ணாவை கூட்டிட்டு வந்துட்டியா? சல 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 சலவென சிந்தும் துளியில் வானின் இசை பாடலே, வயல்வெளியினிலே வேலை சமயத்திலே தோன்றிய பாட்டுதான் நாட்டுப்புற பாடலே. ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டின் நம்பாரி. வீசும் காற்று அது பாடுது ராகமே. டக 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 டிக 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 இதய துடிப்பில் உண்டே ஓங்கார ராகமே. உனக்கு இந்த பாட்டு? சிறு குழந்தைகளின் மழலை சிரிப்பினிலே மனதை மயக்கிடும் சரிகம இல்லையா? ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டின் நம்பாரி. வீசும் காற்று அது பாடுது ராகமே, அசையும் இலைகளோ போடுது தாளமே. ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டின் நம்பாரி.